வணக்கம், நான் முருகேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, உங்களை நீங்களே நம்புவதால் உண்டாகும் சக்தி. என்ன சக்தி? தன்னம்பிக்கை, செல்ஃப் பிலீவ். சரிங்களா? இந்த தன்னம்பிக்கையில் என்னென்ன சக்தி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம். அதாவது ஒரு மனிதனுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து அதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம மோதி பார்த்துடலாம், ஜெயிச்சிடலாம். நம்மளால் அது என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சி அதை வெற்றி அடைஞ்சிடலாங்கிற அந்த சக்தி கொடுக்குது. பார்த்திங்களா, அது தன்னம்பிக்கை. 2, அடுத்து மன அழுத்தம் இல்லாமை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்த மேலாண்மை. சரிங்களா? அதை மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இந்த பிரச்சனைலாம் சமாளித்து போடலாம், இதெல்லாம் நம்ம என்ன கஷ்டப்பட போகிறோம், இதெல்லாம் தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை, அந்த மனசை ஃப்ரீயாக ஆக்குது பாருங்கள். மன அழுத்தம் இல்லாமல், மன பதட்டம் இல்லாமல், மன குழப்பம் இல்லாமல் பண்ணுது பாருங்கள். அது எது பண்ணுது? தன்னம்பிக்கை பண்ணுது. 3வது பாயிண்ட்டு, இலக்குகளை தீர்மானித்தல், கோல் அச்சீவ்மெண்ட்டு. தன்னம்பிக்கை இருக்கிறவனுக்கு மட்டும்தாங்க நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம நிலை என்ன, நம்ம சக்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டான அந்த இலக்குகளை அவங்க செலக்ட் பண்ணி அந்த இலக்குக்கு உண்டான முயற்சி எடுத்து வெற்றி பெறுவாங்க. 4வது என்னென்னா, முடிவெடுக்கும் திறன். சரிங்களா? அதாவது தன்னம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை செஞ்சால் இது கரெக்டாக இருக்கும், இப்படி செஞ்சால் இது தப்பாக போயிடும், அதனால் இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த முடிவெடுக்கிற திறன் தன்னம்பிக்கை இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். 5வது, தவறுகளின் மூலம் கற்றல். அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க, தோற்று போயிட்டா ஐயோ தோல்விங்கிறது தன்னோட குறைபாடாக நினைக்காம அது மூலிமா அதை ஒரு அனுபவமாக எடுத்து, அந்த அனுபவ பாடமாக எடுத்து அடுத்து முயற்சி செய்து வெற்றி பெறாங்க இல்லையா? தோல்விகள் மூலிமா என்ன கற்றுக்கொண்டு அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுவாங்க. அது தன்னம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் செய்வாங்க. அடுத்து 6வது, ஆரோக்கியமான உறவுகளையும் நட்புகளையும் பராமரிப்பாங்க. அது எப்படி ஆரோக்கியமான உறவுகளையும் நட்புகளையும் பராமரிப்பாங்கன்னு பார்த்தா, தன்னம்பிக்கை இருக்கிறவன் அங்கீகாரத்துக்காக யாரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டான். எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அவனோட தன்னம்பிக்கை தான் அவனுக்கு அங்கீகாரம். எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஐயோ இவர் திறமையானவர் அப்படின்னு நீ என்னை நினைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதுனால மற்ற உறவுகள் கூட அவன் சமாதானமாக இருப்பான். நீ ஏன் என்னை மதிக்கலை அப்படின்னு யாரையும் கேட்க மாட்டான். அதனால் ஆரோக்கியமான உறவுகளாக இருக்கும். 7வது பாயிண்ட் என்னென்னா, தனிப்பட்ட ஒரு அடையாளம், சுயமரியாதை இருக்குங்க. செல்ஃப் ஐடென்டிட்டி அண்டு செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், சுயமரியாதை இருக்கும். என்னன்னு பார்த்தா, தன்னம்பிக்கை இருக்கிறவர்கள் தன்னுடைய வேலைகளை, அதாவது எவ்வளோ பெரிய வேலைகளை சிறப்பாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக இல்லாமல் தெளிவாக அந்த வேலையை செய்யக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்கக்கிட்ட போங்க, அந்த வேலையை அவர் கரெக்டாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கும். அதே மாதிரி அவருடைய தன்னம்பிக்கை அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். சரிங்களா? மற்றவர்கள் இந்த வேலையை இவர்கிட்ட ஒப்படைச்சா இவர் கரெக்டாக செய்வார்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு சுயமரியாதையை அந்த தன்னம்பிக்கை கொடுக்கும். அடுத்து தலைமை பண்பு, லீடர்ஷிப். அதாவது தன்னம்பிக்கை இருக்கிறவங்களால் மட்டும்தாங்க இன்னொருத்தரை வழி நடத்த முடியும், ஊக்கப்படுத்த முடியும். தன்னம்பிக்கை இல்லாதவங்களால் மற்றவங்களை வழி நடத்தவும் முடியாது, ஒருத்தங்களை ஊக்கப்படுத்தவும் முடியாது. சரிங்களா? அடுத்து 9வது பாயிண்ட்டு, கவர்ச்சியான தோற்றம். அது என்ன கவர்ச்சியான தோற்றம் அப்படின்னா, தன்னம்பிக்கை இருக்கிறவங்களோட சொல்லும் சரி, செயலும் சரி, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய எண்ணம், அவங்க வேலை செய்கிற விதம் எல்லாமே மற்றவர்களை கவரும் தன்மை கொண்டதாக இருக்கும். சரிங்களா? அவங்க பேசினா மற்றவங்களுக்கு பிடிக்கும், அவங்க வேலை செய்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கும், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே மற்றவங்களுக்கு பிடிக்கும். அதுதான் அந்த கவர்ச்சியான தோற்றங்கிறது. சரிங்களா? தன்னம்பிக்கைங்கிறது ஒரு குணம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்த படிகளாக முன்னேறதுக்கு உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை, அவ்வளோதான். இதை விவேகானந்தர் சொல்லியிருக்கார் தன்னம்பிக்கையை பற்றி.
உன்னால் முடியாது என்று இந்த உலகம் கூறினாலும் உன்னால் என்னால் முடியும் என்று நீ நினைத்தால் நிச்சயம் அது முடியும். நம்ம மனசில் தாங்க இருக்குது. நம்மளால் முடியும்னா முடியும், நம்ம முடியாதுன்னு விட்டுட்டோம்னா முடியாது. சரிங்களா? அதே மாதிரி அமெரிக்க எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் என்ன எழுதியிருக்கார்? வாட் எவர் த மைண்ட் ஆஃப் மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். அதாவது ஒரு மனிதன் எதை நம்புகிறானோ, எதை அடைய நினைக்கிறானோ அதை அடைவான் அப்படின்னு அமெரிக்க புகழ்பெற்ற எழுத்தாளர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவரும் கூட தன்னம்பிக்கையை பற்றி சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதாவது அதிகாரம் 60 ஊக்கமுடைமை, அதில் சொல்லியிருக்காரு 594வது குறள். அதாவது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீரின் அளவிற்கு ஏற்ப தாமரை போன்ற மலர்களின் தண்டு நீண்டு இருக்கும் அதுபோல், அதாவது ஒரு மனிதனின் வெற்றி உயர்வு, ஒரு மனிதனின் வெற்றி என்கிற அந்த உயர்வு அவனுடைய மனதின் நம்பிக்கையின் அளவை பொறுத்தே அமையும். புரியுதுங்களா? அதாவது தண்ணீரின் அளவிற்கு ஏற்ப ஒரு தாமரை போன்ற மலர்களின் தண்டு நீண்டிருப்பது போல ஒரு மனிதனின் வெற்றி என்கிற உயர்வு அவனுடைய மனதில் ஏற்படுகிற தன்னம்பிக்கையின் அளவை பொறுத்தே அமையும் என்று திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார். ஓகே, இதுக்கு ஒரு தன்னம்பிக்கை பற்றி ஒரு சின்ன சிறுகதைங்க. ஒரு ஊரில் ஒரு ஒரு வேட்டையாடுபவர் இருந்தார், ஒரு வயசானவர். அவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தப்ப ஒரு பருந்தோடைய முட்டையிலிருந்து ஒரு பருந்து குஞ்சு வெளியில் வர்றதை பார்த்தார். அப்போ அந்த குஞ்சை எடுத்துகிட்டு வந்து தன்னோட கோழி கூட்டில் வச்சு அந்த கோழி குஞ்சுங்களோடைய வளர்த்துருக்கிறார். அந்த பருந்து குஞ்சும் கோழி குஞ்சுங்களோட ஒன்றாவே வளர்ந்தது. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மேலே ஒரு பெரிய பருந்து வந்து வட்டமிட்டது. அங்கே இருக்கிற கோழிகள்லாம் பயந்துக்கிட்டு ஓடி போய் கூண்டுக்குள்ளே அடைஞ்சிச்சு. அப்போ இந்த பருந்தும் போய் இந்த சின்ன பருந்தும் போய் அந்த கோழிகளோட ஒன்றா, ஏன்னா கோழிகளோட ஒன்றா தானே வளருது, இதுவும் போய் அந்த கூட்டுக்குள்ளே அடைஞ்சிது. அப்போ அந்த கோழிகள்கிட்ட ஏன்னு கேட்டப்போ அந்த கோழிகள் சொன்னிச்சான், மேலே சுற்றுதே பருந்து, அது நமக்கு ஆபத்து, நம்மளை தூக்கிட்டு போய் அது கொன்னுடும். ஆனால் இந்த சின்ன பருந்து வந்து அண்ணாந்து பார்த்தப்ப அதுக்கு தனக்கு பரிச்சயமான ஒரு இது போல் இருந்தது. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இது மாதிரியே இருக்குது. அது மனசுக்கு தோணுது, இந்த இது வந்து நமக்கு ஏற்கனவே மனசுக்கு நம்மளை மாதிரியே இருக்குது அப்படின்னு அது மனசுக்கு தோணுது. ஆனால் இந்த கோழிகள் சொல்லுது, உள்ளே வந்துரு, அது வந்து நமக்கு ஆபத்து, நம்ம தூக்கிட்டு போய் கொன்னுடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பருந்தும் அந்த கோழிகளோடு சேர்ந்து போய் அந்த சின்ன பருந்தும் அந்த கோழிகளோடு சேர்ந்து கூண்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்குது. ஏன்னா மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய பருந்தை பார்த்து அதை வந்து அந்த வேட்டைக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயையோ, இந்த கோழிகளோடு சேர்ந்து இந்த சின்ன பருந்தும் தான் கோழி தான் நினச்சி பயப்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் அந்த சின்ன பருந்தை தூக்கிக்கிட்டு அந்த வேட்டையன் ஒரு மலை உச்சிக்கு போகிறான். மலை உச்சிக்கு போய் அந்த பருந்தை கையில் தூக்கிட்டு உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு, பருந்து நீ வந்து கோழி இல்லை, நீ பருந்து, நீ வந்து வானத்தில் வட்டமிட பிறந்தவள், ஆனால் நீ வந்து கோழிகளோடு சேர்ந்து அடப்பட்டு இருக்க வேண்டாம், நீ பறந்து போ அப்படின்னு சொல்லி மலையிலேருந்து கீழே போடுறான் அந்த பருந்தை. அந்த பருந்து ஐயோ நமக்கு வந்து தரையும் அந்த கோழி கூண்டும் தானே பாதுகாப்பு அப்படின்னு நினச்சி பயந்து கீழ் நோக்கி போகுது. அப்போ கீழ் நோக்கி போகும்போது தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தன் நம்பிக்கையோடு தன் விரிக்காமல் வச்சுருந்த அந்த சிறகுகளை விரிக்குது. அந்த விரிக்கிற நேரத்தில் அந்த பருந்து கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி எழுது. அப்போ தான் தெரியுது நம்மளுடைய உண்மையான நம்பிக்கை வந்து நம்ம வந்து கோழி இல்லை பருந்து. இதிலேருந்து இந்த கதையின் மூலிமா அப்புறம் அந்த பருந்து வானத்தில் மேலே போய் வட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த பருந்து போல் நாமளும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றை மனசில் எழுப்பாமல் அந்த ஆற்றலாகி அந்த சிறகுகளை அடக்கியே வச்சுருக்கிறோம். அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று மனதில் எழுந்ததுக்கு பிறகு தான் அந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த சிறகு விரியுது. அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே,
நாமளும் வானில் பறக்க பிறந்தவர்கள், உயரத்தில் நிற்க பிறந்தவர்கள். நம் மனதில் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை விதைத்தால் நம்மளுடைய சக்தி வெளிப்படும். அந்த பருந்துக்கு எப்படி மனதில் தன்னம்பிக்கை, நம்மால் பறக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மனதில் எழுந்த உடனே அந்த சிறகுகள் விரிந்ததல்லவா, அதுபோல நம் மனதிலும் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறந்தால் எதையும் சாதிக்கலாம். வெல்வோம். வெற்றி நிச்சயம்.